ஒரு பொருளை தபால் பெட்டியில சீல் வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அது சீல் வச்ச பிறகு நீங்க போடுற கடிதங்கள் உள்ள போகாது. பைக்குள்ள சீல் வச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கடிதம் தான் போகும். அதுக்கு பிறகு நீங்க பெட்டில போட்டீங்கன்னா அடுத்த பையில தான் போவாங்க. அந்த பைய முடிஞ்சு வச்சது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரே என்னங்கிறா, காத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கு முத்திரை சீல் இன்னும் கிடையாது, பினிஷ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி போறான். இது எங்க இருக்குன்னா 33:40 இருக்கிறது. அதே மாதிரி 21வது அத்தியாயம் 107வது வசனத்துல வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அகில ஆலமீன் தான் என்ன, அல்லாஹ்வை தவிர உள்ள அம்புட்ட ஆலமீன். ஆலமீன்ங்கிற சொல்லுங்க ரப்புல் ஆலமீன்ங்கிறோம்ல, அல்லாஹ் ஆலமீன்களுக்கு எல்லாம் இறைவனா இருக்கிறான். ஆலமீனுக்கு என்ன அர்த்தம்னா அண்டம் அர்த்தம், அந்த சராசரம். அந்த சராசரத்திற்கும் உண்மை அருக்குடையாக அனுப்பி இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகத்தை மனிதர்களுக்கு மட்டுமில்ல ஜின்னு ஜின்னு எல்லாத்தையும் நபி. அவங்களுக்கு வந்த பிறகு எந்த நபி ஜின்னுல கூட நபி வராது, ஜின்கள்ல கூட தூதர்கள் வருவாங்க இல்லையா, அது கூட இல்லைங்கிறதுக்காக வேண்டி நாசு தாண்டி ஆலமீன்கிற சொல்ல யூஸ் பண்றான். நாசுன்னா மனிதனை மட்டும் குறிக்கும். ஆலமீன் சொன்னா ஜின்னு சைத்தான் என்னென்ன உலகத்தில் இருக்கோ அத்தனைக்கும் உண்மை அருளாக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 21வது அத்தியாயத்துல 107வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதுவும் இறுதி நபிங்கிறதுக்கு ஆதாரமா இருக்குது. 25வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான், இந்த வேதத்தை அருளிய இறைவன் பாக்கியம் பொருந்தியவன், அலா அப்திஹி தன்னுடைய அடியாருக்கு அருளுகிறான். எதுக்கு அருளான்னு கேட்டா லி யகூன லில் ஆலமீன நதீரா, அகிலம் முழுவதற்கும் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, ஆலமீன்களுக்கு எச்சரிக்கை, அகிலம் முழுவதற்கும் அண்ட சராசரத்துக்கும் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அனுப்பிட்டாங்க போது, அப்புறம் ஒரு சாராருக்கு முன்னர் நபி பிரிக்க முடியாது. இப்ப வேற ஒரு நபி வந்துட்டாருன்னா அவர் எச்சரிக்கிற ஆளாயிருவார்ல, அவர் எச்சரிக்க முடியாது, அவர் தான் எச்சரிக்கணும். அதை எடுத்து சொல்லக்கூடிய பிரச்சாரர்களாக தான் நீங்க இருக்கலாம், நான் இருக்கலாம், அது யாரும் வேணாலும் இருக்கலாம். இறைவனுடைய வகி வராது, நம்மளா எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி எச்சரிக்கை செய்ய முடியுமே தவிர வகியை பெற்று இறைவன் புறத்தில் நியமிக்கப்பட்ட எச்சரிக்கையாளராக அவர் மட்டும்தான் ஆவாரு என்று அல்லாஹ் இந்த வசனம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 4:79வது வசனத்துல அர்சல்நாக லின்னாசி ரசூலா, உம்மை மனித குலத்துக்கு தூதராக ஆக்கியிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், அர்சல்நாக லின்னாசி ரசூலா, மனித இனத்திற்கு தூதராக உண்மை அனுப்பி இருக்கிறோம் சொல்லி 4:79 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 4:170 வசனத்துல சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்குமுர் ரசூலு பில் ஹக் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடத்துல உங்கள் தூதர் உண்மையை கொண்டு வந்திருக்கிறார். மனிதர்களே கூப்பிட்டு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இந்த அழைப்பு, இந்த அழைப்பு மனிதர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தோம்னு சொன்னா அவர் அழைக்க முடியாது. அவர் அழைப்பை எடுத்து சொல்லக்கூடியவராகத்தான் நாம் எல்லாம் இருக்க முடியும், அது விளங்குகிறது. அதே மாதிரி 14:52 வசனத்துல சொல்றான், ஹாதா பலாகுல் லின்னாஸ், இது முழு மனித குலத்திற்கான அறிவுரை. அல்லாஹ் அந்த வேதத்தை குறித்து சொல்றான், இது முழு மனித குலத்துக்கான அறிவுரை. இனிமே அறிவுரை எல்லாம் வராது, இனிமே என்னிடத்திலிருந்து அறிவுரை எதுவுமே வராது, அவ்வளவு அந்த மட்டும் தந்துட்டேன், இதுதான் வச்சுக்கணும். இந்த குர்ஆனை பத்தி சொல்லும் பொழுது இது மனித குலத்திற்கான அறிவுரை என்று சொன்னா, தூதர் என்ன அறிவுரை வாங்க போறாங்க, அப்புறம் அறிவுரை தான் முழுசால தந்துட்டான்ல, அப்ப அதுவும் புனிசா இருக்குன்னு விளங்குகிறது. இது எங்க இருக்குன்னு கேட்டா 14:52 இருக்குது. அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி சொல்றான், அவன் தான் உம்மி சமுதாயத்தில் எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தில் ஒரு தூதரை அனுப்பினான். அவருக்கு மட்டும் தூதர் இல்ல, ஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இந்த மக்களோடு இன்னும் சேராத இன்னும் வரவிருக்கிற மக்களுக்கும் அவர்தான் தூதர். அல்லாஹ் சொல்றான், மதீனாவில் அன்னைக்கு வாழ்ந்தாங்கள மக்கள் அந்த காலத்துல, அவங்களுக்கு மட்டும் இவர் தூதர் இல்ல, ஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இனி சேரவிருக்கிற மக்களுக்கெல்லாம் இவர் தூதரு, அப்படி நான் இவரை அனுப்பியிருக்கிறேன். அப்ப நபிகள் நாயகம் காலத்துக்கு பிந்தி வரக்கூடிய எல்லா மக்களுக்குமே இவர் தான் தூதர் தெளிவா சொல்லக்கூடிய வசனம் 62:3. இதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள். ஹதீசுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தெளிவான வசனம் ஹதீசுகள். புகாரியில 3455வது ஹதீஸ். அது என்ன இருக்குன்னு கேட்டா, கானத்து பனு இஸ்ராயீல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தஸூசுஹுல் அன்பியா, இஸ்ரவேலர்களுக்கு நபிமார்கள் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள், இஸ்ரவேலர்களை நபிமார்கள் வழிநடத்தினார்கள். குல்லமா ஹலக்க நபியும் ஹலபகு நபியும், ஒரு நபி இறந்து விட்டாரே ஆனால் இன்னொரு நபி அந்த இடத்துக்கு வந்து விடுவார், இப்படி நடந்து கொண்டே இருந்தது. ஓ இன்னஹு லா நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது, அந்த பனி இஸ்ராயீல் மாதிரிலாம் வராது. யகூனு குலஃபா, கலீஃபாக்கள் வருவாங்க, ஆட்சி தலைவர்கள் வருவாங்களே தவிர இந்த இடம் காலிதான். நுபுவத்துடைய இடம் என்னது? காலி. ரசூலுல்லாஹ் 2 கிழமை இருந்துச்சுல,
ஒன்னு ஆட்சி தலைமை, இன்னொன்னு வந்து ஆன்மீக தலைமை. ஆட்சி தலைமை வந்து வந்துகிட்டே இருக்கும். அபூபக்கர் உமர் வருவாரு, உஸ்மான் வருவாரு, நீங்க கூட நாளைக்கு இந்த ஆட்சி தலைமை உண்டாக்கலாம், உருவாக்கலாம், உங்களுக்கு வரலாம். அந்த தலைமை இருக்கு ஆன்மீக தலைமை, அது காலி தான். அவங்க மோத்தா போன பிறகு அந்த இடம் காலியா தான் இருக்குது. அது சொல்றாங்க. எனக்கு பிறகு குலபாக்கள் வருவாங்க, அது நிறைய வருவாங்க, அலிபாக்கள் வருவாங்க. யார் வர முடியாது? நபிங்கிற பேர்ல யார் வரவே முடியாது என்று நபிகள் நாயகம் சொன்னதாக புகாரியில 3455வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். முஸ்லிம்ல 4418வது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அலி யாருன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தம்பி தானே. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மருமகன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சின்னதாக மகன் தானே, அபூ தாலிபுடைய மகன் தானே, தம்பி தானே. அப்ப சொல்றாங்க அலியை பார்த்து, அலியே அந்த மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன மின் மூசா, மூசாவுக்கு ஹாரூன் எப்படி இருந்தாரோ, ஒன்னு விட்ட சகோதரா இருந்தாரோ, அந்த மாதிரி நீர் எனக்கு இருக்கிறீர். அலியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசாவுக்கு ஹாரூன் இருந்தார்ல, ஹாரூன் தம்பி தானே, பக்கபலமா இருந்தார்ல, சப்போர்ட்டா இருந்தார்ல, அந்த மாதிரி எனக்கு நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டா என்ன அர்த்தம்? ஹாரூன் என்னவா இருந்தாரு? நபியாவும் இருந்தாரு. அப்ப அலி நபின்னு வந்துடும் இல்லையா? அதுக்காக ரசூலுல்லாஹ் ஒண்ணு கவுண்டர் கொடுத்துறாங்க. இல்லா அன்னஹு லா நபிய்ய பாதி, இருந்தால் நபிங்கிற அது கிடையாது, எனக்கு கூட நபி கிடையாது. அந்த அது மட்டும் இல்ல, சகோதரத்துவத்துல மட்டும் இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு தெளிவா வளர்க்குறாங்க பாருங்க. ஹாரூன் மாதிரி எனக்கு எல்லா வகையிலும் உதவியா இருக்கிற, ஆனா அவர் நபியா இருந்தார், நீ நபியா இல்ல, எனக்கு கூட நபி கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 4418வது ஹதீஸ். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க திருமதியில 2145 ஹதீஸ்ல வந்து, இன்னஹு சயகூனு ஃபீ உம்மத்தி ஸலாஸூன கஸாபுன, 30 பொய்யர்கள் என் சமுதாயத்தில் தோன்றுவார்கள். குல்லுஹும் யஸாமு அன்னஹு நபிய்யுன், ஒவ்வொருவரும் தன்னை நபி என வாதிப்பார்கள். 30 பொய்யர்கள் தோன்றி ஒவ்வொருவரும் தன்னை நபி என்று வாதிப்பார்கள். வ அன காத்தமுன் நபியீன், நான் தான் நபிமார்களுக்கு முத்திரை. லா நபிய்ய பாதி, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று திருமதியில 2145வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு தடவை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ரொம்ப வெயிட்டான திருமதியில 2198வது ஹதீஸ். இன்னர் ரிசாலத்த உன் நுபுவத்த, ரசூல் என்ற தகுதியும் நபி என்ற தகுதியும் அது இன்கதத் முழுமையாக முற்று பெற்று விட்டது. வலா ரசூல பாதி வலா நபிய்ய, எனக்கு பிறகு ரசூல்ங்கிறதும் கிடையாது, நபிங்கிறதும் கிடையாது. சில ஆளுக்கு ரசூல் வரலாம், நபி வர இயலாது, நபி வரலாம், ரசூல் வர இயலாதுமாங்க. பாருங்க, ரெண்டு பேருக்கு ஆப்பு வச்சுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிசாலத்து முடிந்து விட்டது, நுபுவத்து முடிந்து விட்டது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு பிறகு வலா ரசூல பாதி, எனக்கு பிறகு எந்த ரசூலும் கிடையாது, வலா நபிய, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நிறைய இந்த மாதிரியான ஹதீஸ்கள் இருக்குது. அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஒருவர் வருவார் என்று நீங்கள் நம்புறீங்க அவுட்டு தான். இன்னும் சொல்ல போனா, எப்ப ஒரு நபி வரணும், எப்ப வரணும்? ஏற்கனவே இருந்த வேதத்தை மாத்தினா தான் நபி வருவாருங்க. எப்ப நபி வர்றாருன்னு கேட்டா, நபி வருவாரு, வேதத்தை கொடுப்பாரு, மூத்தா போயிருவாரா, இவங்க மாத்திடுவாங்க. அப்ப என்ன செய்யணும்? மாத்தினது பொய்யும் கலந்து போயிடும். அப்ப உண்மையை சொல்றதுக்கு இன்னொருத்தர் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? வாங்கி கொடுக்க வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு தான் 1400 வருஷமா பாதுகாக்கப்பட்ட வேதம் இருக்குது. ஒரு நபி வந்தா என்ன செய்வாரோ அது உங்கள்கிட்ட இருக்குதுங்க. இன்னைக்கு வந்த மாதிரி குரானை பாதுகாத்து வச்சுக்கலாம் அல்ல, அவர் கொண்டு வந்த செய்தி மாற்றப்பட்டிருச்சுன்னா ஒரு ஆளு தேவை, மறைக்கப்பட்டிருந்தா தேவை, அல்லது புதுசா விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்தா தேவை. விளக்கமும் ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாரோ அதை அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்க புதுசா சொல்ல போற. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த குரானும் பாதுகாக்கப்பட்டு கைவசம் இருக்கிறது, அவங்க கொண்டு வந்த ஹதீஸுகளும் பாதுகாக்கப்பட்டு கைவசம் இருக்கிறது. தேவையும் இல்லை நபிக்கு, நமக்கு அதை வச்சு கரெக்டா போய்கிட்டே இருக்கிறோம். நபிங்க நம்பும் போது தேவையில்லாத குழப்பம் வருது. ரொம்ப அற்புதமான 20ஆம் நூற்றாண்டுல கூட சவால் வர்ற அளவுக்கு இந்த சட்டத்தை நெஞ்சு நிமித்தி சொல்றோம். இதுக்கு ஈக்குவலான சட்டத்தை கொண்டு வர பார்ப்போம். 14 நூற்றாண்டுக்கு முந்தி உள்ள மாதிரியா இருக்கு இந்த சட்டம். குர்ஆனுடைய சட்டமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டமும் வந்து 1400 வருஷத்துக்கு முந்தின கற்கால சட்டம் மாதிரியா இருக்குது. இன்னைக்கு உள்ளவனும் ஆச்சரியப்படுற மாதிரி தானே இருக்குது. அப்ப எந்த ஒரு அவசியமும் இல்லை, நபி வர வேண்டிய தேவை அவசியம் எதுவும் ஏற்படவே இல்லை. அது போல இல்லைன்னு தெளிவா வந்துட்டு கிடையாது. குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. இது ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவரை நபின்னு ஏத்தீங்க வேற மார்க்கம், அது ஒரு நபி வந்தாலும் ஒரு மார்க்கம் நிறைய போயிடும், சமுதாயம் நிறைய போயிடும், இஸ்லாத்துல இருக்கவே முடியாது. அதனால நபின்னு வாதித்தவர்கள் முஸ்லீம் இல்லங்கிறோம். அப்படி ஒருத்தரை ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் அவர் முஸ்லீம் இல்லங்கிறோம். வேற மார்க்கம் அது.
அப்படி போயிருந்த காரணத்தினால இது நம்ம விழிப்போடு இருக்க வேண்டி இருக்கிறது. இது முக்கியமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளையில இருந்து ஒரு நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பிச்சிடலாம். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம், 10 நிமிஷம் இருக்கும். பெண்கள் நபியா வரல, ஆம்பளை மட்டும் தான் நபியா வந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், வரலாற்றுக்குள்ள நம்ம இறங்கிடலாம்.